டுடே ஒரு சென்சேஷனலான நியூஸா இருக்கிறது, ட்ரெண்டிங்கான நியூஸா இருக்கிறது சனித்மா. ஒரு பிள்ளை ஒரு ஜென்சி கிட் ஸ்டேஜ்ல ஏறி தனக்கான அநியாயம் நடந்திருக்குன்னு போராடும் போது அதை நாங்க கைதட்டி பாராட்டுறோம். அவளை ஒரு பிரேவான கேர்ளா சொல்றோம். பட் அதே ஜென்சி கிட்டோட ஒரு பிள்ளை லாஸ்ட் வீக்ல நடந்த 16 வயசு கேஸ், அது மட்டும் இல்லாம ஒரு பிள்ளைய படிக்க சொன்னதுக்காக சூசைட் பண்ண கேஸா இருக்கட்டும், ஒரு ஆண் பிள்ளை 16ல இருந்து 19 வயசு பிள்ளை வேகமாக பைக் ஓடி அதுல ஆக்சிடென்ட் பட்டு அவன் இறக்குற கேஸா இருக்கட்டும், இதெல்லாமே பார்த்தா அந்த பிள்ளை கெட்டு போனது, இந்த ஜெனரேஷன் ரொம்ப மோசமானதுன்னு சொன்னதும் நாங்க தான். ஒரு ஆண் பிள்ளை இழக்கணும்னா நீங்க பைக்கை வாங்கி கொடுங்க, ஒரு பெண் பிள்ளை இழக்கணும்னா மொபைல் போனை வாங்கி கொடுங்கன்னு சொன்னதும் நாங்க தான். இன்னைக்கு ஜென்சிஸ பெருமைப்படுத்தி கதைக்கிற அதே வாய் தான் அன்னைக்கு அந்த பிள்ளைகளை வந்து கேவலப்படுத்தி கதைக்கிறோம். ஸோ இப்ப கேள்வி, இதுக்கு காரணம் நாங்களா இல்லை அந்த பிள்ளைகளா? ஸோ சினிமாவோ காலேஜ்ல நடந்த அந்த சம்பவம், கலர்ஸ் நைட், பள்ளிக்காக பல வருஷங்களாக விளையாடி பல வெற்றிகளை பெற்று வந்து 2023 ஸ்போர்ட்ஸ் கேப்டனாக அறிவிக்கப்பட்ட மாணவி இந்த சனித்மா. பட் அவருக்கான இந்த வருஷத்துக்கான சிறந்த பெர்ஃபார்மர் விருது வழங்கப்படவில்லைன்னு அவர் குற்றச்சாட்டு சொன்னாங்க. ஸோ இது நியாயமா சரியா, இது பிள்ளையாண்டு முன்வைக்க நான் வரையில, இதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் நான் வரையில. பட் அந்த நடந்த விஷயம் ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் முன்னாடியும் தனக்கு பிள்ளை நடந்திருக்கு, அதை சுட்டி காட்டுற தைரியம் யாருக்கு வரும்? அதோட இது உடனே சென்சேஷனாக மாறுது. ஒரு ஜென்சி கிட் இதுதான் தலைமுறை, இது இப்படிதான் புதிய தலைமுறை இருக்கும், எதிர்த்து கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி எல்லாருமே ட்ரெண்ட் பண்ணாங்க. சோசியல் மீடியாஸ்லயா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து இது வைரலாக பேசப்பட்டு கொண்டே இருந்துச்சு. சரி, சனித்மா சரி. பட் அதே மாதிரி பல முறை இந்த ஜென்சி ஜெனரேஷன் லாஸ்ட் வீக் நடந்த கேசஸ் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த பல விஷயங்கள், இந்த தலைமுறைகள் பிழையாக நடக்கும் சந்தர்ப்பத்தில் நாங்கள் இவங்களை கேரக்டர்ஸ் பிள்ளைன்றோம், இந்த ஜெனரேஷன் பிள்ளைன்றோம், இவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒழுங்காக வளர்க்கலன்றோம். ஸோ இந்த நேரமும் ரெண்டு பேருமே ஜென்சிஸ் தானே, சனித்மாவும் ஜென்சிஸ், அவங்களும் ஜென்சிஸ் தானே. இப்போ சனித்மா சரி, மற்ற பிள்ளைகள் பிள்ளைன்னா காரணம் என்ன? நமக்கு ஏற்ற மாதிரி அந்த பிள்ளை நடந்தா அது சரி, அவங்க பிரேவான பிள்ளைகள். அதே நமக்கு பிடிக்காத மாதிரி நடந்தா அவங்க பேடான கேரக்டர். ஸோ இதை சொல்றது ஹைப்போக்ரிஸ்பி. இந்த 15லேருந்து 19 வயசு டீனேஜர்ஸ்னு சொல்லுவோம். ஹோமோன்ஸோட தாக்கம் அதிகமாக இருக்கிற வயசு. இந்த வயசுல டோப்பமீனா இருக்கட்டும், ஆக்சிடோசினா இருக்கட்டும், அட்ரினலினா இருக்கட்டும் போன்ற ஹோமோன்ஸ் வந்து அதிகமாக சுரக்கிறதால இந்த பிள்ளைகள் இமோஷன்ஸ் ஆகுவான், அட்ராக்ஷன் ஆகவும், ரிஸ்கை வந்து ஃபேஸ் பண்ண துணிவாங்க. இப்போ இந்த மாதிரியான அபிலிட்டிஸ் அவங்களுக்கு அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு இமோஷனலான திங்கிங் வீக்காக இருக்கும், குயிக்காக அட்டாச் ஆகுவாங்க, குயிக்காக வந்து இமோஷன்ஸை பொண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதே மாதிரி அந்த லாஜிக்கல் திங்கிங் குறைவாக இருக்கும். ஒரு சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும், ரிஜெக்ஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியாமல் இருக்கும். இதனால தான் ஒரு பிள்ளை அவன் தான் என் வாழ்க்கை, அவ தான் என் வாழ்க்கைன்னு அந்த மோகத்தை பார்த்து காதல் விழுறது, அதுக்காக குடும்பத்துக்கு எதிராக மல்லு கட்டுறதுக்கு காரணமும் இந்த விஷயத்தால தான். இது எல்லாமே சயின்ஸ் பயாலஜிக்கல் கன்ஃபியூஷன் அந்த பிள்ளைக்கு தெரியாது. ஏன்னா அந்த பிள்ளைகிட்ட இருக்கிறது ஹோமோனோட தாக்கம். ஆனால் நாங்கள் என்ன அந்த பிள்ளைகிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம்? ஒவ்வொரு பிள்ளைகிட்ட இருந்தும் நாங்கள் எதிர்பார்க்குறோம், நீ ஒழுங்காக படிக்கணும், மார்க்ஸ் எடுக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், எல்லாமே செய்வியா இருந்தா நான் வந்து உனக்கு இது வாங்கித்தரேன், அது வாங்கித்தரேன். அம்மாவும் அப்பாவும் அந்த பிள்ளைய புகழ்றாங்க. பட் அந்த பிள்ளைக்கு தேவையானது என்ன தெரியுமா? இமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ரிஜெக்ஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, பயத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது, ரிலேஷன்ஷிப்னா என்ன, லவ்னா என்ன, இன்ஃபேச்சுவேஷன்னா என்ன, இமோஷன்னா என்ன, இது எல்லாத்தையுமே அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் அங்கே நீடாக இருக்குது. ஸோ சனித்மா தைரியமாக பேசுனா ஏன்? அவள் வளர்ந்த சூழல் அப்படி, அவளுக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, அவங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்காங்க. நீ பாதிக்கப்பட்டால் தட்டி கேட்கணும், கேள்வி கேட்கணும்னு அந்த பிள்ளைக்கு தெரியுது. ஸோ அதுக்கான ஒரு என்வாயன்மெண்டலும் அந்த சொசைட்டியும் அதுக்காக பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. பட் எல்லா பிள்ளைகளுக்கும் இது சேஃப் ஜோன் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. எல்லா பிள்ளைகளுக்கும் இது ஈக்குவலா இல்லை. சனித்மா மாதிரியா எல்லா பிள்ளைகளும் வளர்க்க பயத்தோட பிள்ளைய வளர்க்குறீங்க. வாய மூடு, அந்த பிள்ளை என்ன பேச வருதுன்னு நீங்க கேட்கல, உடனே வாய மூடு, எதிர்த்து பேசாத அப்படின்னு நிப்பாட்டுறீங்க. இமோஷன்ஸ் அந்த பிள்ளை வந்து உங்கள்ட்ட டெலிவர் பண்ணும்போது அதை கேட்கறதுக்கான மைண்ட் செட் இல்லை, அதுக்கான டைமை நீங்க ஒதுக்கல. ஸோ இதனால தான் அந்த பிள்ளை இந்த கேரிங்கையும் அந்த வேலிடேஷன்ஸையும் அந்த பாசமோ அன்பையோ வேற ஒருத்தர்கிட்ட தேடுது. ஸோ 15லேருந்து 19 வயசுல பிள்ளைகள் வந்து காதல்ன்ற இன்ஃபேச்சுவேஷன்ல சிக்கி தவிக்கிறதுக்கு காரணம் இதுதான். அது கெட்ட வழியில போறதுக்கான, தவறான பாதையில போறதுக்கான காரணமும் இதுதான். நான் காதலை கெட்டதுன்னு சொல்லல, அந்த நேரம் அந்த 15லேருந்து 19 வயசுல வர இன்ஃபேச்சுவேஷன் தான் பிள்ளைன்னு சொல்றேன். ஸோ அட்ராக்ஷனை காதலா நம்புறாங்க. இது யாரோட பிள்ளை? சனித்மா பேசுனதுக்கு கை தட்டுறோம். அதே மாதிரி இதே வயசுல ஒரு பிள்ளை தப்பு செஞ்சா நாங்க என்ன செய்யறோம்? மௌனமாக இருக்கிறோம், கல்லெறிகிறோம், அந்த பிள்ளைய அவதூறுப்படுத்துறோம், கேரக்டர்ஸ் பிள்ளை, பேரண்ட்ஸ் சரியா வளர்க்கலன்னு சொல்றோம். பட் ரெண்டுமே அதே வயசு பிள்ளை தான்,
ரெண்டுமே வளர்ந்த சூழல் தான் வித்தியாசம். ரெண்டுமே ஜென்சிஸ் தான், ஒரே ஜெனரேஷன். யார் இந்த ஜென்சிஸ்? எல்லா இடத்துலையுமே பேச பிறந்த ஜென்சிஸ்னா 1997க்கு பிறகு 2012 வரை பிறந்தவங்க. இவங்க பிறக்கும் போது இன்டர்நெட் இருந்துச்சு, மொபைல் இருந்துச்சு, சோசியல் மீடியாஸ் இருந்துச்சு. அதால் இந்த பிள்ளைகள் எல்லாத்தையுமே கற்றுக்கொண்டாங்க. சைலன்ஸை எந்த விதத்துலையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஹர்ட் பண்ணுறதை விரும்பவே மாட்டாங்க, அமைதியாக இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க, ஏன்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ இந்த பிள்ளைகள் வளர்ந்த விதம் வித்தியாசம். அதனால தான் இவங்க கேள்வி கேட்குறாங்க. இதுதான் ஜென்சி ஜெனரேஷன். ஸோ நாங்கள் இவங்களை புரிஞ்சிக்காமல் ஜட்ஜ் பண்ணுறோம், அவங்கள தவறான விஷயத்துக்கு ப்ளேம் பண்ணுறோம். பட் அவங்கள நாங்கள் என்ன செய்யணும்? கைட் பண்ணணும். ஸ்கில்னா என்ன, எஜுகேஷன்னா என்ன, கேரக்டர் முக்கியம், டிசிப்ளின் முக்கியம்னு நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அதை தான் அந்த பிள்ளை எதிர்பார்க்கணும். நாங்கள் எவ்வளோ அந்த பிள்ளைக்கு தெரியாத விஷயத்த பயத்தை காட்டி ஊற்றவே முடியாது. நாங்கள் தேவை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கைடன்ஸ். ஸோ இது ஜென்சியோட பிரச்சனை இல்லை, பேரண்டிங்கோடையும் சொசைட்டியோட ஏற்படுற ஃபெயிலியராக வந்த பிரச்சனை. ஸோ சனித்மா இதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். இந்த வீடியோ அக்செப்ட் பண்ணுற மாதிரி பாயிண்ட்ஸை நான் பேசினேன்னா இருந்தால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. ஐ ஆம் ஆர்கே, தி ஸ்டோரி டெல்லர்.